யுத்தத்துல நாங்க ஜெயிச்சிட்டோம் ஒரு தரப்பு சொல்றதுனால யுத்தம் வெற்றி அடைந்து விட்டது என்று அர்த்தம் அல்ல. அடுத்த தரப்பு நாங்கள் தோல்வி அடைந்து விட்டோம் என்று சைலண்ட் ஆக வேண்டும். ஆனால் ஈரான் இதுவரைக்கும் சைலண்ட் ஆகல, ரிப்பீட் அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. எனவே அங்க ஈரான் தோக்கல, அமெரிக்கா ஜெயிக்கவும் இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிறங்க என்று மிக அழகாக இந்த யுத்தத்தினுடைய லாஜிக் அவர் சொன்னதை நம்ம பார்க்க முடிகிறது. இப்படியான சூழல்ல தான் அவங்களுக்கு 48 hours நாங்க தர்றோம், திங்கள் இரவு வரைக்கும் டைமா, அதுக்குள்ள ஈரான் திறக்கலன்னு சொன்னா ஈரானுடைய எல்லா பவர் பிளானட் மேலையும் தாக்கல் நடத்துவோம். நிறைய பத்திரிகையாளர்கள் பேசுறது. இப்ப இஸ்ரேலுக்குள்ள இருக்கக்கூடிய இஸ்ரேலிய பத்திரிகையாளர்களை இஸ்ரேலை கிண்டல் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, பொதுமக்களை ஏச ஆரம்பிச்சிட்டாங்க, திட்டி தீக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம தோத்துக்கிட்டு இருக்கிறோம், சும்மா வம்புக்கு போய் மாட்டிக்கிட்டியடான்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அன்றைக்கினிய சகோதர சகோதரிகள் நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு, நமக்கெல்லாம் தெரியும், தொடர்ச்சியாக மத்திய கிழக்குல காசா மேலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் கடந்த 2 ஆண்டுகளாக ஒரு பாரிய யுத்தத்தை நடத்தி வந்தது. லட்சக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டு, முழு நாடுமே அழிக்கப்பட்டு, எங்களை விட்டா இந்த உலகத்துல நாங்க தான் ஆளுவோம், நீங்க அத்தனை பேரும் அடிமைகள் என்கிற விதமாக அந்த மக்களை கொன்று குவித்து கொண்டிருந்தது இஸ்ரேல். அந்த அப்பாவிகள் கொல்லப்படுகிற போதெல்லாம் மேற்கு நாடுகள் எல்லாமே அமைதியாக இருந்ததே தவிர அதற்கு ஆதரவாக நிற்கவில்லை. கடைசியில டொனால்ட் ட்ரம்பினுடைய தலையீட்டுக்கு பிறகு இஸ்ரேலுக்கு இனிமேலும் யுத்தம் செய்ய முடியலைங்கிற நிலையில ஒரு சமாதான உடன்படிக்கை எட்டப்பட்டிருந்தது. இந்த நிலையில இந்த சமாதானம் எட்டப்பட்டு இன்றோடு 163வது நாட்களை நம்ம தாண்டி கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல மத்திய கிழக்குல ஈரானுக்கும் இஸ்ரேலிய அமெரிக்க இராணுவத்திற்கும் இடையில ஒரு மாபெரும் யுத்தம் நடைபெற்று வருகிறது. ஈரானை ஆக்கிரமிப்பதற்கு அமெரிக்காவும் இஸ்ரேலும் தாக்குதல்களை நடத்துகிற அதே நேரத்தில் அமெரிக்க இஸ்ரேலிய தாக்குதல்களுக்கு எதிராக